அந்த விடியலில் நாம் வாழ்ந்திருந்தோம் என்பதே பெருமகிழ்ச்சி. பிரெஞ்சு கொடுங்கோல் முடியரசின் அரணாக நின்ற பாஸ்டி சிறைக்கூடம் மக்களால் தகர்த்தெறியப்பட்டதைக் கேட்டவுடன் ஆங்கிலக் கவிஞன் வோல்ஸ்வொர்த் குதூகலத்தில் துள்ளினான். பிரெஞ்சு புரட்சி படைகளை அனுப்பாமலேயே ஐரோப்பாவை பிரான்ஸ் ஆக்கிரமித்துவிட்டது. புரட்சியின் சிந்தனை ஐரோப்பாவென்ன உலகெங்கிலும் தீ போல பரவியது. பிரெஞ்சு புரட்சியின் மைந்தர்களே அதை தங்கள் நாட்டின் உள் விவகாரமாக கருதவில்லை. புரட்சி மனித குலத்தின் தேவை என கருதினார்கள். உலகம் தன் தலையின் மீது நின்ற காலம் அது என்றார் ஹெகல். மனிதனது மூளையும் தலையும் அதன் சிந்தனையால் வந்தடையப்பட்ட கோட்பாடுகளும் நாங்கள்தான் மனிதனின் எல்லா உறவுகளுக்கும் செயல்களுக்கும் அடிப்படை என்று அறைகூவின. மதம், விஞ்ஞானம், சமுதாயம், அரசியல் நிறுவனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அவை ஈவு இயக்கமின்றி விமர்சிக்கப்பட்டன. அவை ஒவ்வொன்றும் அறிவின் சன்னதியில் தங்கள் யோக்கியதையை நிரூபிக்க வேண்டும், இல்லையேல் ஒழிந்து போக வேண்டும். ஆம், உலகம் உண்மையிலேயே தலைமேல்தான் நின்றது. வாழ்வதற்கு தகுதியிழந்த முடியாட்சியும் மத ஆதிக்கமும் அவற்றின் அதிகார பீடங்களிலிருந்து கேலிக்குரல்களின் நடுவே இழுத்து வீசி எறியப்பட்டன. சமுதாயம் தலைகீழாக மாற்றப்பட்டது. உலகம் உண்மையிலேயே தன் தலைமீதுதான் நின்றது. தயங்கி தடுமாறிக் கொண்டிருந்த மனித சமுதாயத்தை பிரான்ஸ் உசுப்பிவிட்டது. இதோ இதுதான் நிகழ்ச்சிநிரல், முன்னோக்கிச் செல் என்று ஆணையிட்டது. ஆயிரமாயிரம் ஆண்டுகளாய் பிரபுக்களையும் மன்னர்களையும் சக்கரவர்த்திகளையும் தன் முதுகில் சுமந்து சுமந்து கூன் விழுந்து தள்ளடிக் கொண்டிருந்த மனிதனை நிமிர்ந்து நில், நீ சுதந்திர மனிதன் என்ற பிரான்சின் அறைகூவல் நிமிர்த்தியது. பொருட்களை அடமானம் வைத்து உணவை பெறுகின்றனர். பாரிஸை சேர்ந்தவர்கள் கடுமையான பசியானால் உணவை வாங்க பொருட்களை விற்கின்றனர். மாபெரும் பிரெஞ்சு ஜனநாயக புரட்சி 2 நூற்றாண்டுகள் கடந்த பின்னும் சுதந்திரத்தையும் விடுதலையையும் நேசிக்கும் ஒவ்வொரு மனிதனின் இதயத்தையும் தனது கம்பீரமான சிம்மாசனமாக்கிக் கொண்டது. மக்கள் இங்கே புல்லைத் தின்று உயிர் வாழ்கிறார்கள். செத்துக் கொண்டிருக்கும் நோயாளிகளுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் மன்னராயிருப்பவரை மாட்சிமை தாங்கிய சக்கரவர்த்தி என்று எப்படி அழைக்க முடியும்? 1725 இல் 15ஆம் லூயி மன்னனின் பிரான்சைப் பற்றி ஒரு கிறித்தவ மதகுரு கொடுத்த நற்சான்றிதழ்தான் இது. அவரது மகன் 16ஆம் லூயி மன்னனின் ஆட்சியைப் பற்றியோ கேட்கவே வேண்டாம். 2 கழுதைகளை அவன் ஓட்டிச் சென்றான். ஒரு கழுதையின் முதுகில் ஒட்ஸ்தானிய மூட்டை, இன்னொரு கழுதையின் முதுகிலோ உப்பு வரி ரசீது கட்டுகள். தேர்ட் எஸ்டேட் மக்கள் மீது கடுமையான வரிச்சுமை செலுத்தப்பட்டது. நாடு தழுவிய பஞ்சத்தால் நொடித்து போயிருந்த விவசாயிகள் மீது மேலும் வரிச்சுமையை கூட்ட முடிவு செய்யப்பட்டது என்று விவசாயிகளின் அவல நிலையைப் பாடினான் ஒரு கவிஞன். பண்ணைகளும் குறுநில மன்னர்களும் கிறித்தவ மடாலயங்களும் நாட்டை பங்கு போட்டுக் கொண்டிருந்தன. விவசாயி உண்ட வந்தவனைப் போல துண்டு நிலத்தில் உயிரை விட்டுக் கொண்டிருந்தான். காடுகளும் புல்வெளிகளும் மேட்டுக்குடியினரின் பரம்பரை சொத்தாக இருந்தது. வன விலங்குகளோ மேட்டுக்குடி இளவல்களின் வேட்டை விளையாட்டுக்காக பாதுகாக்கப்பட்டன. ஆம், கண்ணைப் போல் போற்றி வளர்த்த தனது பயிரை குழி முயல்கள் நாசம் செய்தாலும் அவற்றைக் கொல்லும் விவசாயி குற்றவாளியானான். வேட்டையாடுவதற்கு குதிரை மீது பவனி வந்த மன்னர்குலக் குழந்தைகள் விவசாயிகளின் வயல்களை நாசம் செய்தனர். வேட்டையாடிக் கழித்தனர். விவசாயியின் வியர்வையையும் இரத்தத்தையும் குத்தகையாக பிழிந்து குடித்து தாகத்தை தீர்த்துக் கொண்டனர். பூலோகத்தில் வாழ்வதற்கு லூயி வரி வசூலித்தான். பரலோகத்தில் இடம் போடுவதற்கு பாதிரிகள் வரி வசூல் செய்தனர். விவசாயிகள் சாவதற்கு நாட்களை எண்ணிக் கொண்டிருந்தனர். தங்கள் எதிரியைக் கொல்வதற்கோ நிமிடங்களை எண்ணிக் கொண்டிருந்தனர். நகரம் ரொட்டி கிடைக்காமல் செத்துக் கொண்டிருந்தது. வியாபாரிகள், வழக்கறிஞர்கள், பட்டறை முதலாளிகள், மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், பட்டறைத் தொழிலாளிகள், உதிரி வேலை செய்வோர், கைவினைஞர்கள் விதிவிலக்கின்றி அனைவரின் வெறுப்பும் ஆத்திரமும் மன்னராட்சியின் மீதும் நிலப்பிரபுத்துவ மேட்டுக்குடியினர் மீதும் ஒன்று குவிக்கப்பட்டிருந்தது. மன்னனின் வரம்பில்லாத அதிகாரத்திற்கு எதிராகவும் மத நிறுவனத்திற்கு எதிராகவும் வால்டேர் எழுப்பிய போர்க்குரல் தனது படையணியில் ஆயிரக்கணக்கானவர்களை திரட்டிக் கொண்டிருந்தது. தீத்ரோவின் நாத்திக பிரச்சாரமும் பொருள் முதல்வாத கருத்தும் அறிவுஜீவிகளையும் மத கொடுங்கோன்மைக்கு ஆளாகியிருந்த மக்களையும் தன்பால் வெகுவேகமாக ஈர்த்தது. மன்னனை முந்திக் கொண்டு கேட்டாள் மகாராணி, தேசம்தானே திவாலானது, நமக்கென்ன?
மன்னனை முந்திக் கொண்டு கேட்டாள் மகாராணி, தேசம்தானே திவாலானது, நமக்கென்ன? வன்முறையை பயன்படுத்த முடியும் வரையில்தான் கொடுங்கோலன் எசமானனாக இருக்க முடியும். அவன் வெளியே துரத்தப்பட்டால் அவன் தனக்கெதிராக வன்முறை பயன்படுத்தப்பட்டது குறித்து புகார் செய்ய முடியாது. வன்முறை மட்டுமே அவனை அதிகாரத்தில் வைத்திருந்தது. வன்முறை மட்டுமே அவனை வீழ்த்துகிறது என்று ரூசோவின் விரல் செல்ல வேண்டிய பாதையை காட்டிக் கொண்டிருந்தது. 1789 பிரெஞ்சு பொருளாதாரம் நிலைகுலைந்து கிடந்தது. தேசம் திவாலாகிவிட்டது. உடனடியாக சிக்கன நடவடிக்கைகள் மூலம் செலவுகளை குறைக்க வேண்டும் என்று ஆலோசனை சொன்னார்கள் மந்திரிகள். மன்னனை முந்திக் கொண்டு கேட்டாள் மகாராணி, தேசம்தானே திவாலானது, நமக்கென்ன? நாடு தழுவிய பஞ்சத்தால் நொடித்து போயிருந்த விவசாயிகள் மீது மேலும் வரிச்சுமையை கூட்ட முடிவு செய்யப்பட்டது. மன்னனின் கேளிக்கைக்காகவும் மகாராணியின் பீதாம்பரத்திற்காகவும் இளவல்களின் மதுவிற்காகவும் பாதிரிகளின் விருந்துக்காகவும் மக்கள் மேலும் சில துளி இரத்தத்தை தியாகம் செய்யுமாறு கோரப்பட்டனர். மக்களும் ஒப்புக்கொண்டனர் தியாகம் செய்வதற்கு. தங்கள் உதரத்தை அல்ல, மன்னராட்சியை. மன்னர்களாலும் மத குருமார்களாலும் 100 காலமாக கரைப்படுத்தப்பட்ட தங்கள் இனிய தேசத்தை அந்த மேட்டுக்குடிப் பன்றிகளின் இரத்தத்தைக் கொண்டே கழுவினார்கள் பிரெஞ்சு மக்கள். 1789 முதல் 1794 ஆண்டு வரையிலான காலம் முழுவதும் துப்பாக்கி வேட்டு சத்தமே மக்களின் இசையாக இருந்தது. பிரான்ஸ் மன்னர் 16ஆம் லூயி. பிரான்ஸ் மன்னர் 16ஆம் லூயி. ஆம், புரட்சி வெடித்தது. திடீரென்று அல்ல, எதிர்பாராமல் அல்ல. வால்டேரும் தீத்ரோவும் ரூசோவும் தோற்றுவித்து அறிவொளி இயக்கம் திரையில் வைத்து தீயாக பிடித்து புகைந்து எரிந்து பின்னர்தான் வெடித்தது. பாஸ்டி சிறை தகர்க்கப்பட்ட போதுதான் அந்த வெளிச்சத்தத்தை உலகம் கேட்டது. சகோதரர்களே, அணிதிரளுங்கள், சுதந்திரம் உங்களை அழைக்கிறது என்று முழங்கினார்கள் புரட்சியாளர்கள். மன்னனின் வாளையும் மதகுருவின் சிலுவையையும் நெற்றியில் கட்டிக் கொண்டிருந்த தேசம் இப்போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற தங்களின் லட்சியம் பொறித்த பதாகையுடன் முன்னேறிச் சென்றது. பிரிட்டிஷ்காரர்கள் தங்கள் மன்னனையும் மதத்தையும் சட்டத்தையும் அரசையும் பிரபுக்கள் சபையையும் குறித்து பெருமை பாராட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பிரெஞ்சு மக்களோ தங்கள் அரசாங்கத்தை எதிர்த்தார்கள். பாதிரிகளை இகழ்ந்தார்கள். பிரபுக்குலத்தை வெறுத்தார்கள். சட்டங்களுக்கு எதிராக கலகம் செய்தார்கள். பிரெஞ்சு புரட்சி இலக்கண சுத்தமாக துப்புரவாக நிலப்பிரபுத்துவத்தை துடைத்தெறிந்தது. அரசியல், பொருளாதாரம், பண்பாடு ஆகிய அனைத்து துறைகளிலும் அனைத்து விஷயங்களும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டன. 1000 ஆண்டுகளாய் விவசாயிகளின் பக்தி நிறைந்த உதடுகளால் முத்தமிடப்பட்ட சிலுவை காலால் மிதிப்பதற்கும் தகுதியற்ற மலத்தைப் போல வெறுத்தொதுக்கப்பட்டதென்றால் மற்றவற்றைப் பற்றி சொல்லவும் வேண்டுமா? மக்களை மலையின் உச்சிக்கு அழைத்துச் செல்வானேன்? அவர்கள் அங்கிருந்து தங்கள் சாம்ராஜ்யத்தை பார்ப்பார்கள். பிறகு அவர்களை கீழே இறக்கி அவர்களுக்கு உரிய இடத்தில் உட்கார வைக்க வேண்டும். உட்காருவார்களா என்று மன்னராட்சிக்கு வக்காலத்து வாங்கிய அறிஞன் ஒருவன் எச்சரித்தான். ஆனால் அது காலங்கடந்த எச்சரிக்கையாகிப் போனது. பிரபுக்குலத்தை அடக்குவது நமது நோக்கமல்ல, அதை ஒழிப்பதுதான் என்று பிரகடனம் செய்தனர். பிரபுக்குலத்தை அடக்குவது நமது நோக்கமல்ல, அதை ஒழிப்பதுதான் என்று பிரகடனம் செய்தனர். 18ஆம் நூற்றாண்டின் அறிஞர்களால் அறிவொளியூட்டப்பட்ட மக்கள் திரள் சிகரத்தின் உச்சியிலிருந்து தங்கள் சாம்ராஜ்யத்தை பார்த்ததுடன் நிற்கவில்லை. தங்களை கீழே இறக்கிவிடுவதற்குள் அவர்கள் சிகரத்தின் உச்சியில் கோலோச்சிக் கொண்டிருந்த 16ஆம் லூயியை மன்னராட்சியை கீழே தள்ளினர். சிவப்பு, வெள்ளை, நீல நிறத்தில் தங்கள் கொடியை அங்கே பறக்கவிட்டனர். எல்லா மனிதர்களும் சம உரிமையுடன் தான் பிறக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கருத்துக்களை பேசவும் எழுதவும் அச்சிடவும் அவை கேடாக பயன்படுத்தப்படாதவரை உரிமை உண்டு என்று அறிவித்தனர். அடக்கி வைக்கப்பட்டிருந்த கருத்து சுதந்திரம் பேரிட்டு கிளம்பியது. முடியாட்சியை எதிர்த்த போராட்டத்தில் உழைப்பாளி மக்களுடன் தோளோடு தோள் நின்று போரிட்டு மக்களுக்காகவே தன் உயிரையும் கொடுத்தான் மாரட் என்ற இளம் பத்திரிகையாளன். நான் ஒரு குடியரசுவாதி, மன்னர்களை எதிர்த்து எழுதுபவன். நான் ஒரு குடியரசுவாதி, என் தாயின் கருப்பையிலிருக்கும் போதே நான் ஒரு குடியரசுவாதி என்று முழங்கினான் லாவிகோண்டே என்ற பத்திரிகையாளன். மன்னன் அதிகாரத்திலிருந்து முற்றிலும் தூக்கியெறியப்படாத போதே தன் உயிரை தூசாக மதித்து மன்னர்களின் கிரிமினல் குற்றங்கள்
குளோவி முதல் 16ஆம் லூயி வரை என்று கட்டுரை எழுதினான். பத்திரிகையாளனை தண்டிப்பதற்கு எங்கே அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதோ அங்கே கொடும் குற்றமிழைத்த அதிகாரிகளைப் பற்றி கூட ஒரு வார்த்தை எழுத முடியாது என்று முழங்கினான் ரோபஸ்பியே என்ற புரட்சியாளன். ஆனால் எதிரிகள் விஷயத்தில் புரட்சியாளர்கள் எச்சரிக்கையாகவே இருந்தனர். மன்னராட்சிக்கு ஆதரவான துதிபாடிகள் வாய் திறந்தால் தூக்கிலேற்றப்படுவர் என்று எச்சரித்தனர். அச்சத்திலும் அடிமைத்தனத்திலும் ஆழ்த்தப்பட்டிருந்த மக்களை நோக்கி அறைகூவினான் ஒரு எழுத்தாளன். மாபெரும் மனிதர்கள் எனப்படுவோர் அப்படித் தோன்ற காரணம் என்ன தெரியுமா? நாம் மண்டியிட்டிருப்பதுதான். எழுந்து நில்லுங்கள் என்று ஆணையிட்டான். விவசாயிகள் எழுந்து நின்றனர். இளவரசர்கள், பிரபுக்கள், மத குருமார்களின் மாளிகைகளில் ஆயுதம் தரித்த விவசாயிகள் புகுந்தனர். தங்களுடைய பாஸ்டி சிறைகளை அவர்கள் தகர்த்தெறிந்தனர். பிரபுக்குலத்தை அடக்குவது நமது நோக்கமல்ல, அதை ஒழிப்பதுதான் என்று பிரகடனம் செய்தனர். காடுகளையும் குளங்களையும் ஆறுகளையும் பண்ணைகளின் ஆதிக்கத்தில் வைத்திருக்கும் அனைத்து சட்டங்களையும் கொடுத்துங்கள். மனிதனையும் முயலையும் ஒன்றாக கருதும் அறிவுக்கு புறம்பான மனித சமுதாயத்துக்கு இழுக்கான அனைத்து சட்டங்களையும் கொடுத்துங்கள் என்ற குரல் எழுந்தது. பிரபுக்குலத்தோரின் பட்டாக்கள் அனைத்தும் 3 மாதத்திற்குள் சம்பந்தப்பட்ட பதிவாளர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அவை நகர கவுன்சில் மற்றும் மக்களின் முன்னிலையில் கொளுத்தப்பட வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அரசியல் நிர்ணயச் சட்டத்தை மாற்று என கோரிக்கையை முன்வைத்தனர். மன்னன் மறுத்தான். அவையை இழுத்துப் பூட்டினான். அருகிலிருந்த டென்னிஸ் அரங்கத்தில் கூடிய மக்கள் பிரதிநிதிகள் புதிய அரசியல் சட்டத்தை உருவாக்காமல் இங்கிருந்து கலைவதில்லை என்று உறுதியேற்றனர். அரசியல் நிர்ணயச் சட்டத்தை மாற்று என கோரிக்கையை முன்வைத்தனர். மன்னன் மறுத்தான். அவையை இழுத்துப் பூட்டினான். அருகிலிருந்த டென்னிஸ் அரங்கத்தில் கூடிய மக்கள் பிரதிநிதிகள் புதிய அரசியல் சட்டத்தை உருவாக்காமல் இங்கிருந்து கலைவதில்லை என்று உறுதியேற்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட நிலங்களுக்கு நட்டையீடு கிடையாது என்பது மட்டுமல்ல, மீண்டும் இவற்றை விலை கொடுத்து வாங்கும் உரிமையும் பிரபுக்களுக்கும் மதப்பீடங்களுக்கும் அடையாது என்று அறிவிக்கப்பட்டது. விவசாயிகள் புரட்சிக்கு இலக்கணம் படைக்கப்பட்டது. சொத்துக்களை இழந்த கத்தோலிக்க மதப்பிடம் பொறுமிக் கொண்டிருந்தது. போப் புரட்சியைக் கண்டித்து அறிக்கை விட்டார். ஆனால் கண்டனக் குரல் எழுப்புவதற்காக பாதிரிகள் வாய் திறப்பதற்குள் அடுத்த அடி விழுந்தது. புராட்டஸ்டண்டுகள், யூதர்கள் மற்றும் கருப்பின மக்கள் மீது கத்தோலிக்க மடாலயம் செலுத்தி வந்த ஆதிக்கம் ஒழிக்கப்பட்டது. கிறித்தவர்களிடம் ஊட்டப்பட்டிருந்த யூத எதிர்ப்பு வெறியை எதிர்த்து கிரெகோ என்பவர் பேசினார். உங்கள் வாரிசுகளுக்கு நீங்கள் விட்டுச் செல்லும் சொத்தில் யூத எதிர்ப்பு வெறியும் இடம்பெறப் போகிறதா? யூதர்களின் ஊழல்களையும் குற்றங்களையும் பற்றி பேசுபவர்களை கேளுங்கள். அவர்களது ஊழல்களுக்கும் குற்றங்களுக்கும் தோற்றுவாய் நீங்கள்தான். கிறித்தவர்களாகிய நீங்கள்தான் உங்கள் பாவத்துக்கும் உங்கள் முப்பாட்டன்களின் பாவங்களுக்கும் கழுவாய் தேடுங்கள். அவர்களை நல்லொழுக்க சீலர்களாக மாற்றுவதற்கும் நீங்களே முயல்வதன் மூலம் அதைச் செய்யுங்கள். உள்நாட்டின் சமூக நிலை பற்றி மட்டும் பேசுவதுடன் புரட்சிக்காரர்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை. மனித சமூகத்தின் சுதந்திரத்துக்கு எதிராக எவ்வித ஆக்கிரமிப்பு போரிலும் ஈடுபட மாட்டோம் என்று அறிவித்தார்கள்.